Dear plus one commerce students, good morning. Today in this session we shall discuss Unit 5 Service Business 3 18th chapter Business Ethics and Corporate Governance. Business Ethics and Corporate Governance. தொழில் நன்னெறி மற்றும் நிறுவன ஆளுகை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் தொழில் தர்மம், நன்னெறி, அப்புறம் நிறுவன ஆளுகை பற்றி சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். தொழில் அமைப்புகளோட குறுகிய மற்றும் நீண்டகால செயல்பாட்டுக்கு தொழில் தர்மம் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே மாதிரி நிறுவன ஆளுகை, நடத்தை குறியீடு, அந்த நிறுவனத்தினுடைய நடத்தை குறியீடு, நிறுவன ஆளுகை நடத்தை குறியீடு தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும். அப்புறம் பொருளாதார வளர்ச்சியில் பன்னாட்டு நிறுவனங்களோட பங்கு, அதன் சிறப்பியல்புகள் விளக்கப்பட இருக்கிறது. பன்னாட்டு தர அளவீட்டு கோள்களின் தேவைகள் பற்றியும் விளக்கப்பட்டிருக்கிறது. In this chapter, the important concept of business ethics is discussed briefly. Business ethics is vital for the running of all organizations, both in the short and the long run. The code of conduct of business units are clearly defined and executed in terms of transparency through corporate governance. The role of MNC in the development of economy is explained along with the features. The need for international benchmarking is also highlighted. In your book bag, there is a very short answer question. What is ethics? நன்னெறி அப்படின்னா என்ன? தொழில் தர்மம்னா என்ன? 18.01 Concept of Business Ethics. In your book bag there is another question, short answer question. What do you mean by the concept of business ethics? What do you mean by the concept of business ethics? Business houses need to go beyond the interests of their companies to the communities they serve. Ratan Tata, former chairman of Tata Group. என்ன சொல்கிறாரு? தொழில் அமைப்புகள் தங்களோட தனிப்பட்ட நலன்களுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனை உள்ளடக்கி செயல்பட வேண்டும். தொழில் அமைப்புகள் தங்களோட தனிப்பட்ட நலன், லாபம் ஈட்டுவதை குறிக்கோளாக கொள்வது மட்டும் அல்லாமல் சமுதாய நலனை உள்ளடக்கி செயல்பட வேண்டும், மக்கள் நன்மைக்காக செயல்படுத்த வேண்டும். ஹென்ரி ஃபோர்டு, ஃபவுண்டர் ஆஃப் ஃபோர்டு மோட்டார் கார்பரேஷன், அவர் என்ன சொல்கிறார் பாருங்க? எ பிஸ்னஸ் தட் இஸ் இன் த மேக்கிங் ஆஃப் ஒன்லி மணி இஸ் எ புவர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே, லாபம் சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ள ஒரு தொழில் ஏழ்மை வகை தொழில் அப்படின்னு சொல்லலாங்கிறாரு ஹென்ரி ஃபோர்டு. நிறுவனர் ஹென்ரி ஃபோர்டு மோட்டார் கழகத்தினுடைய நிறுவனர் கூறுகிறார். Ethics is derived from Greek word ethos, which means a person's fundamental orientation towards life. It governs
the behavior derived from the moral standards which helps to determine the right or wrong, good or evil. Ethical behavior is acts of consistent with the moral standards or codes of conduct established by the society. It may change over time and differ from culture to culture. For example, a political bribe or payoff may be acceptable in one culture but not in other. Ethical issues are inevitable in business. வியாபார நன்னெறிங்கிற சொல் எத்திக்ஸ் கிரேக்க மொழியில் இருந்து வந்தது. இது தனிநபரோட அடிப்படை வாழ்க்கைக்கு மிகவும் ஏற்புடையது. சரியானதா தவறானதா, நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒழுங்குணர்வின் மூலமாக பெறப்பட்ட நடத்தையை இது நிர்வகிக்கிறது. இதுதான் நன்னெறிங்கிறது எது சரி எது தப்பு, இது நன்மை தருமா இது தீமை தருமா, இதை சுட்டி காட்டக்கூடியது நன்னெறி. காலப்போக்கில் இது கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம் மாறுபடுது. உதாரணமாக லஞ்சம் வாங்கிறது அல்லது பணம் சம்பாதிக்கிறது ஒரு காலத்தில் ஏற்புடையதாக இருக்கலாம், ஆனால் வேறு ஒரு காலத்தில் அது அப்படி இருக்காது. தொழிலில் நன்னெறி தவிர்க்க இயலாத ஒன்றாகும். கலாச்சாரத்திற்கு கலாச்சாரம் மாறுபடுகிறது. Business ethics may be defined as a set of moral standards to be followed by owners, managers, and business people. These standards determine the conduct and behavior of business people. Business ethics reflects the conduct in the context of business. வியாபார நன்னெறிங்கிறது சில ஒழுங்குணர்வுகள், அறம், தர்மம், நீதி ஆகியவற்றோட அடிப்படையாக கொண்டுள்ள நல்ல நெறிமுறையாகும். இதுதான் நன்னெறின்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது சில ஒழுங்குணர்வுகளோட அடிப்படையில் அறம், தர்மம், நீதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட நல்ல நெறிமுறை ஆகும். தொழில் அமைப்பில் உரிமையாளர், மேலாளர் மற்றும் பல பேரும் இதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய நடத்தை விதியாகும். பிஸ்னஸ் எத்திக்ஸ். Business exists to supply goods and services to the people from social point of view, but from individual point of view, the primary objective of any business unit is to make profit. The individual objective should not be in conflict with the societal objective. These two objectives normally contradict each other, as one business enterprise may be good in individual objective and bad at a societal objective, and vice versa. This raises the question, what is right and what is wrong? The subject matter of ethics is concerned with establishing the linkages between the individual good and social good. சமுதாய பார்வையில் தொழிலமைப்புகள் பொதுமக்களுக்கு தேவையான பொருள்கள் மற்றும் பணிகளை வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுது. சமுதாய பார்வையில் தொழிலமைப்புகள் பொதுமக்களுக்கு தேவையான பொருள்களையோ பணிகளையோ வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது. ஆனால் தனிப்பட்ட பார்வையில் அந்த நிறுவனத்தை பார்க்குறப்ப லாபம் ஈட்டுவதை முதன்மை நோக்கமாக கொண்டதாக கருதப்படுகிறது. லாபம் ஈட்டுவது அதனுடைய நோக்கமாக கருதப்படுகிறது. அப்போ
தனி மனித பார்வையில் லாபம் ஈட்டுவது சுயநலம் மிகுந்த அமைப்பாகவே கருதப்படுது. இதில் யாருடைய பார்வை தவறு, யாருடைய பார்வை சரின்னு விவாதிக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக தொழிலமைப்போட தனிப்பட்ட நோக்கத்தையும் சமூக நோக்கத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக நன்னெறி, வியாபார நன்னெறி விதிகள் செயல்படுத்தப்படுகிறது. Ethical standards are often enacted into laws. For example, charging fair prices to customers. Charging fair prices to customers. Using fair weights and measurement of commodities, giving fair treatment to workers, earning reasonable profits, etc. Earning reasonable profits, etc. All business units have realized that ethics is virtually important for the existence and progress of business as well as society. It is very important as it improves public image, earns public confidence, and leads to greater success. Ethics and profits go together in the long run. It enhances the quality of life, standard of living, and business. நன்னெறி செயல்கள் எப்பயுமே சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படும் தன்மை கொண்டது. சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு இந்த நன்னெறிகள் செயல்படுத்தப்படுகிறது. வியாபார நிறுவனங்கள் நன்னெறிகளை செயல்படுத்துகிறாங்க. உதாரணமாக, வாடிக்கையாளருக்கு நியாயமான பணத்தை வசூலிக்கிறாங்க. வாடிக்கையாளர்கிட்டருந்து நியாயமான பணத்தை வசூலிக்கிறாங்க. கொள்ளை லாபம் அடிக்கிறது கிடையாது. பொருட்களையும் பணிகளையும் சரியான இடையில் தரமான பொருள்களாக கொடுக்குறாங்க. தொழிலாளர்களை சரியான முறையில் வழி நடத்துகிறாங்க. நியாயமான முறையில் லாபம் ஈட்டுறாங்க. இதெல்லாம் தொழிலோட நன்னெறி செயல்களாகும். தர்மம் மற்றும் முறையான லாபம் இரண்டும் நீண்ட காலமாக இணைந்து செயல்பட வழிவகுக்கிறது. பிஸ்னஸில் தர்மம், அறம், அதே மாதிரி முறையான லாபம் இரண்டும் நீண்ட காலமாக இணைந்து செயல்பட வழிவகுக்கிறாங்க. நன்னெறி செயல்கள் வாழ்க்கை தரத்தையும் தொழில் தரத்தையும் மேம்படுத்துது. நன்னெறி செயல்கள் வாழ்க்கை தரத்தையும் தொழில் தரத்தையும் மேம்படுத்துகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.